எனிமி இருக்காங்க இல்லையா? 10,000 ட்ரோன்கள வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்திட்டாங்க. 237 தாக்குதல்கள் வந்து பாத்தீங்கன்னா களத்துல பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற உக்ரைன் தரப்பு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்ப எனிமிங்கிறது ரஷ்யா. ஸோ ரஷ்யா தினந்தோறும் பயன்படுத்தக்கூடிய ட்ரோன்களோட எண்ணிக்கை உயர்ந்திருக்கு. 5,000 6,000 ட்ரோன் கவுண்ட்ல நம்ம பார்த்திருப்போம். அதுக்கப்புறம் மிடில் ஈஸ்ட்ல சர்ச்சைகள் வந்துச்சு. அதுக்கப்புறம் அதை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அது கொஞ்சம் சைலண்ட் ஆகிற மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இப்போ நம்ம இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில களத்துக்குள்ள போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு பார்த்தா, இப்போ 5,000 6,000 சராசரியா யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல 10,000 அப்படிங்கறத சராசரியா ரஷ்ய தரப்பு வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. 10,000 ட்ரோன்கள்ன்றது ஒரு நாள்ல பயன்படுத்துறாங்க களத்துல. அதாவது ஜாப்ரோசேஷியா, கெர்சன், டின்ப்ரோ பெட்ரோவஸ்க், டொனஸ்க், லுஹன்ஸ்க், கர்கிவ், சுமி, ஸோ இந்த ஏரியாக்கள்ல இருக்கக்கூடிய பகுதிகளில் 10,000 ட்ரோன்கள். ரெகுலரா நடக்கக்கூடிய தாக்குதல்கள்ன்றது வேற, அது நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த 10,000 ட்ரோன்கள் ராணுவத்து மேல தாக்குதல் பண்றதுக்காக ரஷ்யா பயன்படுத்துறாங்க. 237 தாக்குதல்ங்கிறது இதுல டொனஸ்க், கொஸ்டான்டினிவ்கா இது போல பகுதிகளில் ஹெவியா அட்டாக்ஸ் நடந்திருக்கு. அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ களத்துல இருதரப்பு ரஷ்ய வீரர்கள் உக்ரைனோட வீரர்கள் 237 அட்டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்கு. ஜூன் 12 ஒரு நாள்ல நடக்கக்கூடிய கடந்த 24 மணி நேரத்துல நடக்கக்கூடிய ரிப்போர்ட் உக்ரைன் தரப்பு வந்து கொடுக்கக்கூடிய விஷயங்கள் துல்லியமா தருவாங்க, அப்ராக்சிமேட்டா தர மாட்டாங்க. ஸோ 10,008 அப்படிங்கிறது போல ட்ரோன்கள் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய தரப்பு வந்து ஏவி இருக்காங்க. ஒரு நம்பர் கொண்டு வரணும் இல்லையா, 108 அது மாதிரி 10,008 அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்பு வந்து அனுப்பியிருக்காங்க. ஸோ அதையும் உக்ரைன் எண்ணிருக்காங்க பாருங்களேன், அது போல கேள்வி வருது. இதே நீங்க இந்த கடந்த 24 மணி நேரத்துல ரஷ்யா மற்ற பகுதிகளில் உக்ரைனோட மக்கள் வாழும் பகுதி, கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அங்கெல்லாம் சாகி ட்ரோன்கள் போது இல்லையா, அந்த கவுண்ட் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா இது தனி கவுண்ட். 117 ட்ரோன்கள் கிட்ட ஏவி விட்டுருக்காங்க ஒரே நாள்ல. ஸோ ஜெட் பவர்டு ட்ரோன்கள், ஜீப்ரா ட்ரோன்கள், டிகைஸ் இது எல்லாமே இருந்திருக்கு. இதுல ஜூன் 12 வரைக்கும் நடக்கக்கூடிய விஷயங்கள். இல்ல 102 ட்ரோன்களை டவுன் பண்ணிக்கிறாங்க. 7 பகுதிகளில் தாக்குதல் நடந்திருக்கு அப்படிங்கிற உக்ரைன் சொல்றாங்க. உக்ரைனோட மீடியாக்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கு. களத்துல வந்து பாத்தீங்கன்னா நடக்கக்கூடியது 10,008 ட்ரோன்கள். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப மெயினான விஷயம் என்னன்னா ஃபேபு குண்டுகள். ஃபேபு குண்டுகளோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கான்னு கேட்டீங்கன்னா ஆமா, அதுவும் அதிகரிச்சிருக்கு. 250 அது போல ரேஞ்சில் இருந்துச்சு ஒரு நாளைக்கு பயன்படுத்துறது. இப்ப 281 அப்படிங்கிறது போல ஒரு ரீச்சை வந்து பாத்தீங்கன்னா எடுத்திருக்கிறாங்க. ஒரு 5,000 6,000 வாரத்துல கிராஸ் ஆயிரும், மாசத்துல கிராஸ் ஆயிரும் அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் ரொம்ப அதிகமா வந்து பண்ணா ஃபேபு குண்டுகளை பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஃபேபு குண்டுகளும் துல்லியமா தாக்குதல் பண்ணுது. மர வரிசைகள்ல மட்டுமே போய் விழுகுது, கரெக்டா ட்ரென்ச்லயே போய் விழுகுது அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம பார்த்திருப்போம். பின் பாயிண்ட் அக்யூரசி டம்பாம்ஸ் கூட இப்ப அடைஞ்சிருச்சு அப்படிங்கிற செய்திகள் வந்து பார்த்தா நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். அதுல 281 ஃபேபு குண்டுகளை டெலிவரி பண்ணிட்டு போயிருக்காங்க. ஏரியல் குண்டுகளை யூஸ் பண்ணி தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. இது போல பெரும் தாக்குதல் ரஷ்யா பண்ணிக்கிறாங்களே, ரஷ்யாக்கு இழப்புகள் ஏற்பட்டுல அதுவும் நடந்திருக்கு அப்படிங்கிற உக்ரைன் சொன்னாங்க. 1310 பேர் ஒரு நாள்ல நாங்க மர்கியா பண்ணோம். 88 அது போட்டுக்க வேண்டியதா, எவ்வளவு வேணா போட்டுக்க வேண்டியதா இல்லையா? உயிரோட இருக்கிற வரைக்கும் தான் உக்ரைனியன், செத்துட்டா ரஷ்யன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இருக்கிறாங்களா அப்படிங்கிற நம்ம சேனல்ல பல வருஷங்களா சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லையா? அந்த கான்செப்ட்ல இது ஆட் பண்றாங்களான்னு தெரியல. 88 ஆர்ட்லரி சிஸ்டம் நாங்க மர்கியா பண்றோம் அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி, தாக்குதல்ல ரொம்ப இன்டென்ஸா நடக்குது, அதாவது அதிதீவிரமான தாக்குதல் எந்த பகுதியில் நடக்குதுன்னா கொஸ்டான்டினிவ்கா. ஸோ ரஷ்யா சுத்தி வளைச்சிருக்காங்க. இதாவது உக்ரைனோட சோர்ஸ் டீப் ஸ்டேட்டா இருக்கட்டும், இப்போ லோடா இருக்கும். கொஸ்டான்டினிவ்கான்றது வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட கிழக்கு பகுதியில இருக்கக்கூடிய டொனஸ்க் பகுதியில் இருக்கக்கூடியதா கொஸ்டான்டினிவ்கா. மேப்ல லோடா உங்களுக்கு அது இருந்திருக்கும். இப்ப நம்ம கொஸ்டான்டினிவ்கால வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரவுன் கலர்ல இருக்கிறது சண்டை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிரவுன் கலர்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா தென்மேற்கு, தெற்கு, தென்மேற்கு, தென்கிழக்கு. ஸோ இந்த பகுதிகள் முழுவதையும் அவங்க சண்டையை பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி வந்து இப்போ வடக்கு பகுதியை நோக்கி வந்து பண்ணா போயிருக்காங்க ரஷ்யா. ஸோ அப்படியே இப்படி கொரடு மாதிரி வந்து அப்படியே வந்து பாத்தீங்கன்னா லாக் பண்ணிக்கிற மாதிரி ரஷ்யா போயிருக்காங்க. இது வந்து உக்ரைன் சொல்றது. பட் ஜேஎஸ்டபிள்யூ பிரச்சனை, சாரி ஐஎஸ்டபிள்யூ, அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்டடி ஆஃப் வார் அவங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா ஏதோ மேற்கு சம்பந்தப்பட்டதான், அமெரிக்கா சம்பந்தப்பட்ட இந்த போர் ரிலேட்டடா படிக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன். ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா கொஸ்டான்டினிவ்கால அந்த எல்லோ கலர்ல இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் சண்டை நடக்குது, ரஷ்யர்கள் அதிக அளவுல வந்துட்டாங்க. இதாவது உக்ரைனோட மீடியாலேயே வந்து பார்த்தோம் ஒரு செய்தியில கவர் பண்ணியிருந்தாங்க, இருந்துச்சுன்னா அட்டாச் பண்றேன். அதிகப்படியான ரஷ்யர்கள் வந்து இன்ஃபில்ட்ரேட் பண்றாங்க கொஸ்டான்டினிவ்கால.
கொஞ்சம் எல்லாம் பார்த்து சூதானமா இருந்துக்குங்க அப்படிங்கோல. அங்க ஆளே இல்ல. இருந்தா தானே சூதானமா இருக்கிறதுக்கு. ஏன்னா ரஷ்யா கொடி ஏத்தியே காமிச்சுட்டாங்கன்ற செய்திகள் தான் நம்ம நேத்திக்கு பதிவுலயே பார்த்தோமே. எந்தெந்த பகுதிகள்லாம் இப்ப அந்த எல்லோ கலர்ல மார்க் ஆயிருக்கும் அங்கெல்லாம் ரஷ்யா ஆல்ரெடி கொடி ஏத்தி காமிச்சிட்டாங்க. பட் ஆனா சண்டை நடக்குது அப்படிங்கோல இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு நாள் 2 நாள் ஆகும் ஒத்துக்கிறதுக்கு. பட் இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ அப்படியே கொரடு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து ரஷ்ய தரப்பு வந்து அப்படியே சுத்தி வளைச்சு கட்டி பிடிச்சிக்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற உக்ரைனியன் வீரர்கள் மிச்சம் இருக்கிறவங்கள பிடிச்சுக்குவாங்க. ஸோ அந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா முன்னேறி இருக்கிறாங்க. ஸோ இந்த அடுத்தடுத்து மேப்ல பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு முன்னேற்றம். அந்த எல்லோ கலர்ல இருக்குல்லையா அது எல்லாமே ரஷ்யா அட்வான்ஸ் ஆயிருக்காங்க. சரி, கொஸ்டாண்டினிவ்கா முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்தது என்ன அப்படின்ற கேள்விகள் வருது இல்லையா? ஏன்னா டொனஸ்க்ல மிக முக்கியமான ஒரு பகுதி த்ரூஸ்விகா. அடுத்த த்ரூஸ்விகாவை நோக்கி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த கொஸ்டாண்டினிவ்காவோட வடக்கு எக்ஸாக்டா சொல்லணும்னா வடகிழக்கு கொஞ்சம் லைட்டா இப்படி பிசுறு தட்டி இருக்கும். அந்த வடகிழக்கு அப்படியே ஒரு பெண்டு மாதிரி போகும். கொஸ்டாண்டினிவ்காவுக்கு மேல வந்து பண்ண த்ரூஸ்விகா. அடுத்த த்ரூஸ்விகாவை நோக்கி போலாம். த்ரூஸ்விகாலையும் வந்து பாத்தீங்கன்னா மும்முனை தாக்குதல். முதல்ல தெற்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு இந்த மாதிரி வந்து பண்ண திருப்பி கொரடு மாதிரி பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரியான களம் ரஷ்யா செட் பண்ணியிருக்காங்க. இந்த மேப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ஏரியால வந்து கிரமட்டாஸ்க்கு நோக்கி போறதுக்கான ஒரு விஷயங்கள் த்ரூஸ்விகாக்கு அப்புறம் கிரமட்டாஸ்க் தான். அது கிளியரான ஒரு விஷயம். ஸோ ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா கிரமட்டாஸ்க் அப்படிங்கிறத மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். முடிஞ்சிச்சுன்னா முடிஞ்சிச்சு. என்டையர் கிரமட்டாஸ்குள்ள ரஷ்யா போயிட்டாங்கன்னா டொனஸ்க முழுசும் லிபரேட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம் ரஷ்யா. ஏன்னா மிக முக்கியமான டவுன்ஸ் அதெல்லாம். இல்ல வெறும் 20 கிலோமீட்டர் தான் ரேஞ்ச். ட்ரோன் ரேஞ்சே 20 கிலோமீட்டர் தான். அவங்க போறது முன்னேறி போறதுக்கான கிலோமீட்டர்கள் இருக்கும். பட் ஆனா ட்ரோனோட ரேஞ்ச் 20 கிலோமீட்டர் தான். ஸோ இந்த அளவுக்கான ட்ரோன் ரேஞ்சை வந்து பார்த்தீங்கன்னா மினிமைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால என்ன ஆகுது? எஃபிவி ட்ரோன்கள் தங்கு தடை இல்லாம கேபிள் ட்ரோன்கள் உள்ள பூந்து பயங்கரமா வேட்டையாடிக்கிட்டு இருக்கு. இதனால சப்ளை லைன்ஸ் எல்லாமே கட் ஆயிருக்கு. ஹெவியான ட்ரோன் யூசேஜ் ரஷ்யா தரப்புல இருந்து இருக்கு. அதுக்கான வீடியோ பதிவுகள் அதிகமா வந்திருக்கு. தேடி தேடி ஒன்னொன்னையும் நாக் அவுட் பண்றாங்க ரஷ்யா. ஃபைபர் ஆப்டிக்ஸ் பேட்ரால் அப்படிங்கிறது போலயே வந்துச்சு. கிரமட்டாஸ்க்ல பேட்ரால் பண்ணது ரஷ்யாவோட ஃபைபர் ஆப்டிக் ட்ரோன்கள் அப்படிங்கிறது போல. இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஏன் 10,008 ட்ரோன்களை ரஷ்யா பயன்படுத்துறாங்க ஒரு நாள்ல. அதிகப்படியான இழப்புகள் ரஷ்யா ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. பின் பாயிண்ட் டிஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கு. வெஹிக்கல்ஸா இருக்கட்டும், சப்ளை கொடுக்கக்கூடிய வண்டிகளா இருக்கட்டும், ஆட்லரிகளா இருக்கட்டும், அம்யூனிஷன்ஸா இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா அடிக்கிறாங்க. சப்ளை முழுசும் கிரமட்டாஸ்க்ல கொலாப்ஸ் ஆகுது. கிரமட்டாஸ்க்ல அட்டாக் நடக்கிறதுனால கிரமட்டாஸ்கோட புறநகரங்கள், அதாவது கிரமட்டாஸ்க்கு கீழே ரஷ்யா முன்னேறி வரக்கூடிய பகுதிகளுக்கு வீரர்கள் இருப்பாங்களே அவங்களுக்கு எல்லாம் பொருட்கள் கொண்டு வந்து கொடுக்கணும்னா கிரமட்டாஸ்க் வந்து கொடுக்க முடியும். கிரமட்டாஸ்கே ட்ரோன் தாக்குதலுக்குள்ள வந்துருச்சுன்னா எப்படி அங்க இருக்கக்கூடிய வீரர்களுக்கு மாரல் வேல்யூ இருக்கும். So the fall of Konstantinivka leads to the fall of Kramatorsk அப்படிங்கிறதோட பல அனலிஸ்ட்களோட கருத்துக்கள். கொஸ்டாண்டினிவ்கா விழுகுது அப்படின்னா கடைசி கோட்டை விழுகுது அப்படின்னா அடுத்தது கிராமட்டாஸ்க்கும் வீழ்ந்தது அப்படிங்கிறது போல பல அனலிஸ்டோட கருத்துக்கள். அங்க இருக்கக்கூடிய ரெசிடென்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் எவாக்குவேட் பண்ணிருக்காங்க கிராமட்டாஸ்க்ல. பட் சில ரெசிடென்ட்ஸ் போக மாட்டாங்க. அது வழக்கம் போல தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். நம்ம சேனலை தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு ப்ரோ ரஷ்யன்ஸா இருப்பாங்க. அங்க ரஷ்யன்ஸ் வந்ததுக்கு அப்புறமா இத்தனை நாள் ஆச்சா அப்படிங்கிறது போல சீவ கட்டி எடுத்து அடிச்சாலும் ஆச்சரியப்பதுக்கல. ஏன்ப்பா இத்தனை நாள் ஆச்சு உங்களுக்கு வருதுக்கு அப்படி உங்களை கேட்டாலும் ஆச்சரியப்பதுக்கல. அது நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த மாதிரி சண்டைகள் நடந்துட்டு இருக்கு. ஸோ உக்ரைனியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டாண்டினிவ்கா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செமி என்சர்க்கிள்டு. இது யார் சொல்றாங்க அப்படின்னா உக்ரைன்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நபர்கள் லைனை பார்க்கலாம். அர்பனோட பேட்டில்ஸ், அர்பன் பேட்டில், அதாவது புறநகரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கிராம பகுதிகளில் அதிகமான பேட்டில்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. இதை சொல்றது ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஆஃப் உக்ரைனோட கமாண்டர். கொஸ்டாண்டினிவ்காவே செமி என்சர்க்கிள் ஆயிடுச்சு. ரஷ்யன் ட்ரூப்ஸ் ஹெவியா அட்வான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பகுதி மட்டும் இல்லாம செசிவியார் அப்புறம் பெர்சிவ்கா, இந்த செசிவியாருக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நேரா போன கிரமட்டாஸ்க், அது ரொம்ப பக்கமா இருக்கும். பட் ஆனா அப்படி அந்த சைட்ல போக முடியாது. ஏன்னா அதை சுத்தி வளைக்கணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா உயிர் சேதங்கள் கம்மி பண்ண முடியும், பொருள் சேதங்கள் கம்மி பண்ண முடியும். ஸோ அதனாலதான் ரஷ்யா ஒரு ஒரு இடத்துக்கும் போய் ஒரு ஒரு டவுனையும் வந்து பாத்தீங்கன்னா டவுன் பேட்டில், ஸ்ட்ரீட் பேட்டில்ஸ்குள்ள என்கேஜ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. பகுதி இது மாதிரி கொரடு மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு தெற்கு, தென்மேற்கு, தென்கிழக்கு, அப்புறம் வடக்கு, இது போல ஒரு ஒரு பகுதியும் பிடிப்பாங்க. இதுல வந்து செசிபியால இருந்து முன்னேறாங்கன்னா பெர்சிவ்கா. அந்த இடத்துல வந்து பண்ண இவாக்குவேஷனே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சப்ளையே பண்ணல. யார் சொல்றா? உக்ரைனோட கமாண்டர் சொல்ற. சப்ளையே வந்து பாத்தீங்கன்னா இல்ல, எங்களோட இன்ஃபேண்ட்ரி கொஸ்டாண்டினிவ்கால ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு. ட்ரோன் சிஸ்டம்ஸே வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட இல்ல. செப்பரேட் மெக்கானிஸ்ட் பிரிகேட், 28வது செப்பரேட் மெக்கானிஸ்ட் பிரிகேடே இந்த பகுதியில் ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கு.
அதோட கமாண்டர் தான் வந்து பாத்தீங்கன்னா அவரோட கால் சைன் தான் இருக்கும். எக்ஸாக்டான பேர் சொல்ல மாட்டாங்க. யாரி அப்படிங்கிற போல ஒரு நபர். அவர் வந்து நைட்ஸ் ஆஃப் த வின்டர் அப்படிங்கிறது போல அழைக்கக்கூடிய ஒரு மிக பிரபலமான ஒரு நபர். இந்த 28வது செப்பரேட் மெக்கானிக்ஸ் பிரிகேடுங்கிறது ஃபேமஸான ஒரு பிரிகேட். ஸோ அவரோட கால் சைன் யாரி. ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கிறார், இது போல ரொம்ப சிக்கலா இருக்குங்க அப்படின்னு போல சொல்லிக்கிறாங்க. இந்த டைம்ல தான் லேப்ரா அவர்கள், ஏன்னா எல்லாமே போச்சு, இதுக்கு மேல என்னத்த போய் பேசுறதுக்கு ரஷ்யால, அவங்க எல்லா அப்ஜெக்டிவ்ஸும் அட்டைன் பண்ணிட்டாங்கன்னா டொனஸ்க் லிபரேட் ஆயிரும். அதுக்கப்புறம் போய் ரஷ்யா என்னன்னு பேசுறது அட்வான்ஸ் ஆகுறது தான். சரிங்க இதோட நிறுத்திக்குங்க அப்படிங்கிற போல போய் பேசிக்கிறது தான் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் இல்லையா. ஸோ இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல லேப்ரா அவர்கள் கிட்ட வந்து பண்ணா அர்ஜி பண்ணியிருக்காங்க. அம்பாசிடர் ஜெர்மனி, பிரான்ஸ், யூகே இவங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா டெப்டி ஃபாரின் மினிஸ்டர், ரஷ்யாவோட டெப்டி ஃபாரின் மினிஸ்டர் பாக்குறங்க லேப்ரா அவர்களே, உங்களோட அசோசியேட்ஸை பார்க்கலாங்களா அப்படிங்கிறத வந்து பண்ணா ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அதை வந்து இவர் சொல்லிக்கிறார், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மறைக்கிறதுக்கு, மூடி மறைக்கிறதுக்குலாம் ஒண்ணுமே இல்லை, எல்லாம் வந்து கேட்டாங்க. ஜென்யூனா வந்து யூரோப்பியன் யூனியன் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கு உதவுறாங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஆனா அது எல்லாத்தையுமே அவங்க ஃபெயில் ஆயிட்டாங்க. இதுக்கப்புறம் இது சீக்கிரட்லாம் ஒண்ணும் கிடையாது. ஏதோ ஒரு இது கேக்குறாங்க, என்னத்தை தான் சொல்றாங்க, ஃபாரின் அஃபேர்ஸ் மீட்டிங் வேணும்னு கேக்குறாங்க. இது எப்படின்னா எங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, இப்ப வந்து அவங்க என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிற இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, அதனாலதான் நான் லவ் பண்றேன். ஏன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது, அப்பெல்லாம் விட்டுட்டாங்க. இப்ப வந்து அவங்க என்ன பேச போறாங்க அப்படிங்கறதுல எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது, வந்து பேசணும் பார்ப்போம் அப்படிங்கிறது போல. பட் ஆனா கன்ஸ்ட்ரக்டிவான தாட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம அதை மதிக்கலாம். ஏன்னா அம்பாசிடர்ஸ் மெர்ச் அவர்கள், ஸ்டார்மர் அவர்கள், மேக்ரான் அவர்களோட அம்பாசிடர்ஸ் வந்து வேணா கேட்டிருக்காங்க. இதுல ரொம்ப அஃபென்சிவான வேர்ட்ஸ் வந்து பண்ண தலைவர்கள் பேசுறாங்க. அதுவும் குறிப்பா நீங்க இவரு ஃபெட்ரிச் மெர்ச் அவர்கள் இருக்கார் இல்லையா, அவர் என்ன சொன்னார் ரீசெண்டா பாத்தீங்களா நீங்க? ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா அப்பீஸ்மெண்ட் ஆஃப் ஹிட்லர் மாதிரியான ஒரு வரலாறு திரும்பி நடக்கிற மாதிரி ஆகி போயிடும் அப்படிங்கிறது போல சான்சஸ் சொல்றாரு. அது என்ன அப்பீஸ்மெண்ட் ஆஃப் ஹிட்லர்னா, அந்த டைம்ல யூகே அதுக்கப்புறம் பிரான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹிட்லர் கூட வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக சில பகுதிகள் நீ எடுத்துக்கோப்பா, இந்த செக்கா ஸ்லோவாக்கியா அப்படிங்கிறது போல அந்த டைம்ல இருந்தது. இப்ப செக்கு தனியா ஸ்லோவாக்கியா தனியா வந்துருச்சு. அந்த டைம்ல வேர்ல்டு வார் 2 டைம்ல வந்து பாத்தீங்கன்னா சில பகுதிகள் வந்து ஹிட்லர் சண்டையே இல்லாம நீ எடுத்துக்கோப்பா, இதுக்கு மேல நீ எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடாது, இதுக்கு மேல பஞ்சாயத்து வேணாம் அப்படிங்கிறது போல ஒரு அக்ரிமெண்ட், ஹிட்லரோட போர் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தவிர்க்கிறதுக்காக போடப்பட்ட ஒரு அக்ரிமெண்ட். அதை வந்து இவரு ரிமெம்பர் பண்றாரு. இந்த மாதிரி பேச்செல்லாம் அஃபென்சிவ் வேர்ட்ஸ் எல்லாம் பேசியிருந்தாங்கன்னா எப்படி அப்படிங்கிறது போல லாவ்ரோ அவர்கள் கேட்டிருந்தாரு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, மீட்டிங் நடந்துச்சு. அம்பாசிடர்ஸ் ஜெர்மன், பிரான்ஸ், பிரிட்டன் இவங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா லாவ்ரோ அவர்களோட டெபுட்டி ஃபாரின் மினிஸ்டர் வந்து பண்ணா பாக்குறதுக்காக இருந்திருக்காங்க. பிரான்ஸோட அம்பாசிடரான நிக்கோலஸ் அவர்கள், பிரிட்டனோட அம்பாசிடரான கேசி அவர்கள், ஜெர்மனோட அம்பாசிடரான அலெக்சாண்டர் அவர்கள் எல்லாம் மும்மூர்த்திகள் கூடி ஒரு மீட்டிங்கை ரெக்வஸ்ட் பண்ணி ரஷ்யாவோட டெபுட்டி ஃபாரின் மினிஸ்டரான கல்டூஸ்னி அவர்கள் அவரை வந்து பண்ண மீட்டிங் பண்ணிக்கிறாங்க. ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்டர் பில்டிங்ல வந்து பண்ண மீட்டிங் நடந்திருக்கு. 1.5 மணி நேரத்துக்கிட்ட வந்து பார்த்தா அந்த மீட்டிங் பேசியிருக்காங்க. மீட்டிங் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் பிரான்ஸோட அம்பாசிடர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கன்ஸ்ட்ரக்டா இருந்தது. இதே ஸ்டேட்மெண்ட்டை தான் அமெரிக்கா ஒரு தடவையும் சொல்றாங்க ஈரான் கிட்ட பேசும்போது. பட் இவங்களும் இப்ப திரும்பி வந்து இதே மாதிரி சொல்லும் போது என்ன மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் ஆயிருக்கு அப்படிங்க தெரிஞ்சுக்கலாம். போருக்காக கன்ஸ்ட்ரக்ட் ஆகுதா அப்படின்ற கேள்விகள் ஓப்பனாவே பல அனலிஸ்டுகள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுங்க, போருக்காக ஆகுதா இல்ல எப்படி அமைதிக்காக ஆகுதா அப்படிங்கறது தெளிவா சொல்லுங்க, எதுக்கு கன்ஸ்ட்ரக்ட் ஆகுது அப்படிங்கறது போல தெளிவா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலை ஆயிப்போச்சு. அதனால கன்ஸ்ட்ரக்ஷன் வென்ட் வெரி வெல் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. ஆனா இதை பத்தி இப்போதைக்கு சொல்ல முடியாதுங்க, நம்ம தலைவர்கள்லாம் பேசிட்டு நாங்க என்ன பேசினோங்கிறது கொஞ்சம் நாங்க நேரம் கழிச்சு லேட்டர் டுடே நாங்க பப்ளிஷ் பண்றோம் அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. ஆனா ரஷ்யாவோட அம்பாசிடர் எல்லாம் வந்திருந்தாங்களே, அவங்க வந்து டிஸ்ட்ரக்டிவ் பாலிசிஸ், அவங்களே அவங்கள அழிச்சுக்கிறதுக்கான பாலிசிஸ் செட் பண்ணதுனாலதான் இந்த மாதிரி வந்துட்டாங்க. சும்மா கீவை என்கரேஜ் பண்ணி போருக்கு போன்னு சொல்லிட்டு இது போல பண்ணிட்டாங்க. நாங்க எங்களோட பிரின்சிபல் என்னன்றதை கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. பொலிட்டிக்கல் அப்புறம் டிப்ளமேட்டிக் செட்டில்மெண்ட் உக்ரைன்ல அப்படிங்கிறது என்ன மாதிரி அப்ரோச் அப்படிங்கிறத சொல்லியாச்சு. அதை நம்ம பார்த்து பண்ணிக்கிறது தான். அவங்க பார்த்து ஃபைண்டிங் பண்ணாங்கன்னா ஓகே அப்படிங்கிற பண்ணா அவர் ஒன்றும் பிடி கொடுத்த மாதிரி பேசல. ஸோ இந்த கடைசி டிப்ளமேட் ஒரு மீட்டிங் நடந்திருக்கு, அதுலயும் பெருசா எதுவும் கை கொடுத்த மாதிரி தெரியல. ஸோ ஒரு மீட்டிங் நடந்து முடிஞ்சிருக்கு, பேசிக்கிறாங்களே அப்படிங்கிறது வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம். இதுக்கு முன்னாடி பேச மாட்டேன், அது பண்ண மாட்டேன், இது பண்ண மாட்டேன்னாங்க. ஏன்னா இந்த டைம்ல வந்து பண்ணா உக்ரைன்ல பாகப்பிரிவினை நடக்குமா, உக்ரைன்ல பல ஸ்டேட்ஸ் வந்து பண்ணா ஸ்டேட்ஸ்ங்கிறது தனி நாடுகளா பிரிய ஆரம்பிச்சிருமா,
உக்ரைன்ற ஒரு நாடு இருக்குமா அப்படிங்கிற ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு. ஸோ ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை இறுதி நோட்ல இருக்கு. இது எந்த மாதிரியான ஒரு விஷயமா எடுக்க போகுது, அமைதியா உருவெடுக்க போதா, இல்ல பெரும் பிரச்சனைக்கான ஒரு தொடக்க புள்ளியா இந்த முடிவு மாறிடுமா அப்படிங்கிற அச்சங்கள் இருக்கு. என்ன நடக்க போன்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்திருப்போம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க பிரச்சனை அப்படி ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை வச்சு யூடியூப் நாள் பத்தி ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பாதரவு எனக்கு எப்ப இருக்கணும்னு நம்பிக்கல அடுத்த பயில சந்திக்க. வெரி ஸ்டே சேஃப். பை.